லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னை விட்டு விலைக்கு போனேன்னு என் மனசு எந்த வேகத்துல துடிக்குதோ அதை விட 1000 மடங்கு அதிகமா உன்னை நெருங்கி வர நினைக்கிறேன். என் மனசுல பார்த்திபன் கிடையாது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நீயும் பார்த்திபனும் சந்தோஷமா இருப்பீங்க. நீ மட்டும் வர, ரஜினி எங்க? வருவாங்க. வருவாளா? டேய் பார்த்திபா, என்ன விளையாடுறியா? ஒழுங்கா பதில் சொல்லு. ஒழுங்கா தான் சொல்றேன், வருவாங்கன்றல்ல. எப்படா வருவா? தெரியாது, என்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லல. இப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு தெரியும். நானே கால் பண்றேன். கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கறா. வந்துட்டு இருப்பாங்க. முதல்ல நீ எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்க? அதான் டைம் இருக்குல்ல. ஆமாண்டா, உங்க டைவர்ஸ் கேஸ் மட்டும் தான் இந்த கோர்ட்ல நடக்குது. அவ ஆடி அசைஞ்சு வர வரைக்கும் லாயர் ஜட்ஜ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, வருவாங்க. மேடம், அடுத்து நாம தான். எல்லாம் ரெடி தானே? என்னாச்சு மேடம்? ரஜினி இன்னும் வரல சார். அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மேடம் சொல்றீங்க? ஜட்ஜு கிட்ட நான் எந்த காரணமும் சொல்ல முடியாது. எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்களே மேடம்? இல்ல சார், அவ வந்துருவா. அவ வந்துட்டு தான் இருக்கா. சரி, நான் உள்ள போறேன். நான் கால் பண்ண உடனே நீங்க உள்ள வந்துருங்க மேடம். சரிங்க சார். அப்புறம் அவங்க வரலனாலும் நீங்க உள்ள வந்துருங்க.
டேய், நான் இங்க என்ன டென்ஷன்ல இருக்கேன், நீ எனக்கு என்னன்னு கூலா இருக்க? இது ஓன் பிரச்சனை. நான் விருப்பம் இல்லாம தான் வந்திருக்கேன். எனக்கு என்னன்னு தான் இருக்க முடியும். அப்போ 2 பேரும் சொல்லி வச்சு தான் பண்றீங்கல்ல? ரஜினி ஏன் வரல நிஜமாவே எனக்கு தெரியாது. நான் கால் பண்ணா பிக் பண்ண மாட்டேங்கிறான், நீ கால் பண்ணு. டேய், கால் பண்ணுடா. என்ன? போன் எடுக்கல. ஐயோ. டேய், லாயர் கால் பண்றாருடா. சரி, நீ வா. டேய், வா. ரஜினி வரலையா? சரி வாங்க, ஜட்ஜு கிட்ட நான் பேசியிருக்கேன். வா. குட் மார்னிங் மைலாட். மைலாட், இவர் தான் பார்த்திபன். வணக்கம். அந்த பொண்ணு ரஜினி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனா ஆரம்பத்துல இருந்தே நடந்திருக்கிற எல்லா விஷயங்களையும் கணக்குல எடுத்துக்கிட்டு எக்ஸெப்ஷன் கொடுக்குறேன். அவங்க கண்டிப்பா வந்து சைன் பண்ணிடுவாங்கல்ல. இல்லைன்னா அதோட விளைவுகளை நீங்க தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இல்லை யுவர் ஆனர், நிச்சயமா வந்துருவாங்க. சரி, சைன் பண்ண சொல்லுங்க. பார்த்திபன், கையெழுத்து போடுங்க. வா. வா. சைன் பண்ணு. டேய், சைன் பண்ணு. சைன் பண்ணு. ஆல்ரைட், அந்த பொண்ணு வந்து சைன் பண்ணட்டும். நீங்க வெயிட் பண்ணுங்க. அனிதா மேடம், ரஜினிக்கு கால் பண்ணி சீக்கிரமா வர சொல்லுங்க. கோர்ட் டைம் முடிய போகுது. சரிங்க சார். நீங்க என்ன பிளான் போட்டாலும் நடக்காது பார்த்திபா. மேடம், என்னாச்சு மேடம்? கோர்ட் டைமே முடிஞ்சு போச்சு மேடம். என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? சார், அது வந்து
ஜட்ஜே கிளம்பிட்டாரு. இப்படி பண்ணிட்டீங்க நீங்க. எனக்கு தான் மேடம் பிரச்சனை. சார், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். ஜட்ஜே கிளம்பி போயிட்டாருன்னு சொல்றேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சார், அவளை கையெழுத்து போட வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நாளைக்கு காலையில அவ வருவா சார். ப்ளீஸ் சார், எனக்காக கொஞ்சம் பேசி கொஞ்சம் டைம் கேளுங்களேன். ஏமா, இதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். பேசுறேன். உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக நான் பேசிதான் ஆகணும். இல்லைன்னா எனக்கு தான் பிரச்சனை. நீங்க கிளம்புங்க. அனிதா, அனிதா, என்னாச்சு? எங்க வந்த ரஜினி? இவ முகத்துல நம்ம பூசின கறி போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் பூசி விட்டு போகலான்னு பார்க்க வந்தியா? அனிதா, நான் வெளியவே வர முடியாம ஆபீஸ் மீட்டிங்ல மாட்டிக்கிட்டேன். ரொம்ப சாரி அனிதா. நான் வேணும்னு பண்ணல அனிதா. நான் உனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணி தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அக்கா, அதான் மீட்டிங்னு சொல்றாங்கல்ல. நீ தான் சொல்ல சொன்னியா? இதெல்லாம் உன் பிளான் தானா? அனிதா, ஏய், ஒரு தடவை கூட நீ சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல. வாயை திறந்தாலே பொய் பொய். பார்த்திபன் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக அவனை விட்டு கொடுக்கறேன்னு வசனம் எல்லாம் பேசின. எனக்கு தெரியும் டி, எனக்கு தெரியும் நீ அவனை விட மாட்ட, அவன் உயிரை எடுக்காம விட மாட்டேன்னு. அனிதா, நீ வேணா ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேளு. நான் நிஜமாவே அங்கதான் இருந்தேன். நான் வேணும்னு பண்ணல அனிதா. சரி வா, நான் சைன் பண்றேன். ஆமா, உனக்காக ஸ்பெஷலா கோர்ட்டை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நீ வந்த உடனே வாமா மகாராணின்னு கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்குவாங்க. இதெல்லாம் என் தலை விதி. அனிதா, ஏய் அனிதா, நான் டைம் கூட பார்க்கல அனிதா. மீட்டிங் முடிஞ்ச உடனே வேக வேகமா ஓடி வந்தேன். என்ன நம்பு அனிதா, ப்ளீஸ். அனிதா. ரஜினி, இது இப்போ உங்க 2 பேர் வாழ்க்கை மட்டும் கிடையாது, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. அதனாலதான் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்ப எதுவுமே செய்ய முடியாது. நான் லாயர் கிட்ட பேசியிருக்கேன். பார்த்திபன் சைன் பண்ணிட்டான். நீ நாளை காலையில வந்து சைன் பண்ணிடுங்க. நிச்சயமா வந்து சைன் பண்றேன். இப்ப கிளம்பலாமா? சரி, கிளம்பு. நாளைக்கு பார்த்திபனுக்கும் ராகவிக்கும் கல்யாணம். பார்த்திபன் ஏன் கூட வருவான். நீ கிளம்பு. பார்த்திபா, பார்த்திபா, வா போலாம். வரேன்.
உட்காருங்கம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல. ரஜினி வரலையா? ரஜினி, 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 சாப்பிடவாமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு கெட்டப்லாம் போட்டு வந்தேன். மண்டை மேல இருந்த கொண்டை ஏதாச்சும் மறந்துட்டேனா? உங்க மனசுக்குள்ள இருக்காங்கல்ல என்ன லவ் பண்ற மாதிரி ஒரு ரஜினி, அவங்க உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. வா ரஜினி, சாப்பிட. ரஜினி, சொல்லுங்க பத்மாமா. என்ன அக்கா ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்காங்க, உன் காதுலயே வேலையா? சாப்பிடவா ரஜினி? அத்தை தான் அத்தனை முறை கூப்பிடுறாங்கல்ல. என்னாச்சு ரஜினி? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மனசுல பாரம் இருந்தா எப்படி பசி எடுக்கும்? சரி, நீ வா, வந்து சாப்பிடு. வா அம்மா. வா ரஜினி, எனக்காக வந்து சாப்பிடு. வா. அக்கா வாக்கா. நீ சாப்பிடலனா அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன். பாத்தியா, அவ ஆரம்பிச்சிட்டா. நீ வா ரஜினி. வா ரஜினி, எழுந்து வா. சொன்னா கேளு, வா. ஒன்று நினைச்சு நான் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ மாட்டேன். அதை விட முக்கியமா எனக்கு பல வேலை இருக்கு. தெரியுமே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது நான் அப்பவும் இதே மாதிரி லவ்வோட உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அக்கா சாப்பிடுக்கா. அம்மா, பார்த்திபன் ரஜினி, ரஜினி இருமா. பாவம் ரஜினி அக்கா ஒரு வாய் கூட சாப்பிடல. பார்த்திபன் கூட சேர விட மாட்டேன்னு ஏண்டா அந்த அனிதாக்கா இப்படி அடம் பிடிக்கிறாங்களோ? மா, எனக்கு போதும், சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. நிஜமாவே திருந்திட்டாளா இல்ல திருந்திட்ட மாதிரி நடிக்கிறாளா புரியலையே. என்ன யோசிக்கிறீங்க? நீங்களும் எந்திரிச்சுலாம் போயிடாதீங்க, சாப்பிட்டு போங்க. அப்புறம் நடுராத்திரியில எழுப்பி தோசை சுட்டு கூட இட்லி செஞ்சு கூடன்னு டார்ச்சர் பண்ணுவீங்க. ஒழுங்கா உட்காந்து சாப்பிடுங்க.
ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்கா முடிக்க தெரியாது, சும்மா சும்மா ஃபோன் பண்ணி உயிரை வாங்குறா. அந்த வீட்டுக்காக தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ சித்தப்பா, எங்க இருக்கீங்க? நாங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டோமா. என்னம்மா, என்ன விஷயம்? சித்தப்பா, அவ இன்னைக்கு கோர்ட்டுக்கு லேட்டா போய் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடாம வந்துட்டா. இது இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியாதா? என்ன, அந்த பையன் ஏதாவது திருகு வேலை பண்ணுவான்னு நினைச்சோம், இப்ப இவ ஆரம்பிச்சிட்டாளா? எல்லாமே 2 பேரும் சேர்ந்து தான் சித்தப்பா பிளான் பண்றாங்க. நம்ம என்ன மனசுக்குள்ள நினைக்கிறோங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தான் நமக்கு தெரியறதே இல்ல. ஆனா இப்ப அவ டைவர்ஸ்ல கையெழுத்து போட்டே ஆகணுமே, அதுதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு நடக்க போற பார்த்திபன் ராகவி கல்யாணத்துக்கும் அவ வரக்கூடாது. சரிம்மா, உனக்காக இந்த சித்தப்பா செய்யறேன். சரியா? நாளைக்கு ரஜினி கோர்ட்ல கையெழுத்து போடுவா, ஆனா கல்யாணத்துக்கு வர மாட்டா. அதுக்கு இந்த சித்தப்பா பொறுப்பு. சரிங்க சித்தப்பா, தேங்க்ஸ்.